Hi friends, this is Logan here from Kite. ஸோ இன்னைக்கு நம்ம ஓலா எலக்ட்ரிக்கல் பார்க்கலாம். ஓலா எலக்ட்ரிக்கல்ல ஒரு பெரிய நியூஸ் அப்படின்றது நெகட்டிவ் சைடில் கொடுத்துருக்காங்க. போஸ்ட் சேலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சர்வீஸ் சைடில் நிறைய இஷ்யூ இருக்குன்னு சொல்லி பயங்கர கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. 1-2 கஸ்டமர்ஸ்ல ஹியூஜ் கஸ்டமர் சைட்லேருந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கும் மார்க்கெட்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் நம்ம கிராஃப்லையும் பார்க்கலாம். ஸோ நீங்க ஓலா எலக்ட்ரிக்கல் உங்க கிராஃப்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் ஆல்மோஸ்ட் 103 மேலே 120லேருந்து 103 ரொம்ப ஃபாஸ்டாகவே கீழே வந்திருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. ஸோ நியூஸ் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி கைட்ல சொல்ற ஒரு விஷயம் அப்படி என்னன்னா மார்க்கெட்ல அது ஒரு இமீடியட் இம்பாக்ட் தானே தவிர மார்க்கெட் அது சேஞ்ச் பண்ண போறது இல்லை. ஸோ இது ஒரு மார்க்கெட் ஒரு நியூஸால வந்த பிரைஸ் தான் கீழே தவிர டெக்னிக்கலா இல்லை. பட் மார்க்கெட்ல டெக்னிக்கலா என்ன நடக்கும் அப்படின்னாக்கா ஓலா மேக்ஸிமம் 97, 98 or 99 வரைக்கும் பிரைஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா டெக்னிக்கல் அதுதான் சொல்லுது. ஸோ இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் நிறைய மார்க்கெட்ல பேட்டர்ன்ஸ் நிறைய இருக்கு. கைட் அகாடமி டீச் பண்றதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் படி ஓலா எலக்ட்ரிக்கல் மேல இருந்து 97 ரேஞ்ச் வரைக்கும் வந்துதான் ஆகணும். பட் இங்க இருந்து டெக்னிக்கலா ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுக்குதா இல்லையான்றது. ஸோ ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுத்ததுன்னா தட் இஸ் 3 டார்கெட் இது. ஒன் இஸ் 116 and 124, 134 அப்படின்றது நம்ம பார்க்க முடியும். ஸோ அகைன் கைட்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றேன்னா நியூஸ் அப்படின்றது தேவைதான். ஆனால் நியூஸ் அப்படின்றத மார்க்கெட்டை முடிவு பண்ண போறது இல்லை. ஸோ டெக்னிக்கலா ஓலா 98 or 97 ரேஞ்ச்ல இருந்து ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுக்கும்ன்றதை கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.